லட்சக்கணக்கான தீப ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்த அம்மன். பிரம்மாண்ட பல்லக்கில் வந்த அம்மனை காண அலைக்கடல் என திரண்ட பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில்ல மாதந்தோறுமே அமாவாசை தினம் அன்னைக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறது வழக்கமா. இதுல தமிழ்நாடு மட்டுமல்லாம கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரின்னு பல மாநிலங்கள்ல இருந்துமே பக்தர்கள் வருகை தர்றது வழக்கமாமா. வைகாசி மாத ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை நேரத்துல நடை திறக்கப்பட்டு மூலவர் அதுக்கப்புறமா உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடந்திருக்கா. மேல்மலையனூர் உற்சவம் அங்காளம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மாரியம்மன வடக்கு வாயில் வழியா பூசாரிகள் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்துல அமர வச்சு தாலாட்டு பாடல்களை பாடுவாங்க. அதை தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபடவும் செய்வாங்களாம். திருக்கோவில் நிர்வாகம் சார்பா விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சிறப்பு பேருந்துகளுமே தமிழக அரசு சார்பில் இயக்கப்பட்டிருக்காமா. முதலுதவி குழு, தீயணைப்பு துறை உள்ளிட்ட அரசு துறை உதவிகளுமே தயார் நிலையில இருந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு.